வேதத்தில் எத்தனையோ சிறியவர்களை கர்த்தர் 1000 பெருக பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் சின்னவனாய் இருக்கிற உன்னை நான் எடுப்பேன். இந்த ஈசாயினுடைய குடும்பத்திலே வேதம் சொல்லுகிறது, ஈசாய் சொல்லுகிறான் சாமுவேலை பார்த்து. சாமுவேல் கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? வேறு எந்த பிள்ளைகளும் இல்லையா? அப்பொழுது ஈசாய் சொல்லுகிறார், எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாரிலும் சின்னவன் ஒருவன் இருக்கிறான். அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் யுத்தத்திற்கு போகவில்லை, அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் சின்ன பையன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஒரு பெரிய லட்சியம், ஆண்டவருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த சின்னவனிடத்திலே தான் இருந்தது. தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறான், எனக்கு சின்னவன். தன்னுடைய குடும்பம் சொல்லுகிறது சின்னவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை 1000 மாற பண்ணினார். உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள், ரத்த சம்பந்தமான உறவுகள், ஒருவேளை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ ஏதாவது ஒன்று வாங்குவியா, நீ ஏதாவது ஒன்று சம்பாதிப்பியா, உங்களை அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை 1000 மாற பண்ணுவேன், நான் உன்னை 1000 நான் மாற்றுவேன். இரண்டாவதாக